ஓகே கைஸ், ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி இது ரெண்டாமത്തെ வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். அது எல்லாருக்குமே தெரியும். குட் பை டக்லியோட ரிலீஸ் டேட் எப்போன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். அது கூட ஒரு இன்ட்ரோவில் ஒரு ஷார்ட் என்னோட ஒரு ஃபீலிங்ஸை பற்றி ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் பேசியிருக்கேன். அதுவும் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அது சொல்லணும்னு சொல்லித்தான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வளவள பேசாமல் இந்த வீடியோ எதுக்கு, ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி 10th மெட்ராஸ்காரன் ஷைன் நிகமோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது வித் கலையரசன் 2. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. இந்த இயர் உங்களுக்கு பெரிய இயராகவே அமையட்டும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நமக்கு தெரியும் இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ்கார் மூவியோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெட்செட்ஸ். ஸோ ஹெட்செட்ஸ் போட்டு கேட்கும்போது தான் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஹெட்செட்ஸ் ரெண்டுமே போட்டிருக்கேன். 2 ஹெட்செட்ஸ் இருக்குது, 2 இயர்லையும் போட்டிருக்கேன். ஓகே, வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபோனில். 1 minute, ஒரு நிமிஷம். ஓகே, வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எல்லோரும் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என் வாய்ஸ் எனக்கு கிளியராக கேட்குதுன்னு நம்புகிறேன். ஓகே, பேரு சத்யா, ஊரு புதுக்கோட்டை. சார், அந்த பையன் மெட்ராஸ்காரன் சார். இந்த பையலோட சாவி ஏன் கையில தான். அப்புறம் பார்த்துக்கலான்னு ஈஸியாக என்னால் விட முடியாது. கூட ஒரு கத்தி இருந்தா உன்னை குத்தி கொன்னுடுவேன். பொறுப்பு அவன் சாவணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பகை இன்னும் ஆறாம இருக்குன்னா விடிஞ்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணிருக்கான். சத்யா, கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாப்பிள்ள பொண்ணத்தான் அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய். டேய், அப்ப எனக்காக என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என் லைஃபே உனக்கு தான். நாளைக்கு விடியறதுக்குள்ள இவன் அப்ப ஆத்தா கூட பிறந்தவன் பிறக்காதவன் எல்லாரையும் தூக்குங்கடா. சத்யா எங்க? வெளியே வாடா. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கொண்டுடுவேன்னு சொன்னவன் இப்போ வியாபாரம் பேசிட்டு சொன்னா கேள்றா. என்ன சுத்தில தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? கருணா சூப்பர். எனக்கு இந்த கோபம் பழிவாங்குற எண்ணம் அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. சும்மா இல்லை, சூப்பராக இருக்க பேக்ரவுண்ட். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தானே மாமா நினைச்சேன். தயவு செஞ்சு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. வாலி எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். ஜனவரி 10th. ஒரு நிமிஷம், கேஸ்டிங் க்ரூ ஒன்று பார்த்துக்கிறேன். ஓகே, கேஸ்டிங் க்ரூ. ஒரு நிமிஷம். ஸோ பெரிய கலையரசன் ஷைன் நிகம் தான் மெயின் ரீல் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொடியூசர் பை ஜெகதீஷ் அண்ட் டைரக்டர் பை வாலி மோகன்தாஸ். ஓகே, அதுக்கப்புறம் நிஹாரிகா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா டட் இருக்காங்க, கருணாஸ் இருக்கார், பாண்டியராஜன் இருக்கார், சூப்பர் ராய் இருக்கார்.
ப்ரொடக்ஷன் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ மியூசிக் சாம் சிஎஸ். கன்வின்சிங்காக இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவரால் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஹெட்செட்லாம் கழட்டி வச்சிடுறேன். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஒரு இன்டென்ஸ் ஆக்ஷன் மூவி மாதிரி தான் இருக்குது. ஒரு கலையரசனுக்கும் ஷென் நிகமுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ், இல்லைன்னா அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஒரு சண்டைக்கு புறமாக நடக்கிற கதை தான் மெட்ராஸ்காரன் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. போத் ஆஃப் தெம் ஆக்டிங் இஸ் சூப்பர்ப். நமக்கு கலையாசனை பற்றி தெரியும், அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார். நமக்கு மெட்ராஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குது, ஒரு இன்டென்ஸ் ஃபைட் சீன் இருக்குது. அதுலலாம் அவர் பண்ணியிருக்க விதமே சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் ஷெயின் நிகம் இப்போ ரீசெண்டாக ஆர்டிஎக்ஸ் பண்ணியிருந்தார். அதில் அவரோட ஆக்டிங் வேறு லெவலாக இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸஸ் ஸ்டன் சீக்வன்ஸஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கு அவர் ட்ரைனிங் கூட எடுத்துகிட்டு அது பண்ணியிருந்தார். ஸோ மெட்ராஸ்காரன் அதில் அவர் ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அவர் எமோஷன்ஸ் கன்வே பண்ணுற விதம் இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியுது, நம்ம இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருக்கு தமிழ் அவ்வளோவா வரமாட்டேங்குது, மிக்சடாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பரவாயில்ல, பட் இஸ் ட்ரை டு டூ இன் யுவர் ஓன் வாய்ஸ். அது சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வாய்ஸ்லேயே அவர் பண்ணணும்னு நினச்சது ஒரு கிரேட் அட்டம்ப்ட். யாருக்குமே கொடுக்காம நானே வாய்ஸ்லேயே நான் பண்ணிக்கிறேன், அது எப்படி இருக்குதோ அப்படியே பண்ணிக்குவோம் சொல்லி பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ரெய்லர் கட்டே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுது, ஒரு ஆக்ஷனை க்ரியேட் பண்ணுது. ஒரு ரோ ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்குமோ அப்படி இந்த ட்ரெய்லரே கட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கருணாஸோட வாய்ஸ் இப்படி பேக்ரவுண்டில் போகுது. அவர் தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் அவர் தான் இந்த ஸ்டோரியே, இந்த ப்ளாட்டையே கன்வே பண்ணுறாரு, இல்லை கன்வர்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கருணாஸ் நமக்கு தெரியும், சூப்பர்ப் ஆக்டர். சமீப காலமாக அவர் நிறைய படம் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக சொர்க்கவாசல்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் செம்ம வேற லெவல். சொர்க்கவாசல் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ஜே பாலாஜியோட செம்ம இன்டென்ஸ் ட்ராமா, சூப்பர் மூவி. எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் சொர்க்கவாசல். நான் நினைக்கிறேன் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் அதில் தான் நினைக்கிறேன். இப்போ செக் அவுட் பண்ணாதுங்க ஷுவராக போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் மூவி சொர்க்கவாசல். ஸோ பாண்டியராஜ் இருக்கார், சூப்பராக இருக்கார். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தட், நிஹாரிகா, இப்படி பெரிய காஸ்டிங் க்ரூவே வச்சுட்டு படம் ரிலீஸ் ஆகுது. சாம் சிஎஸ் மியூசிக்கல் செம்மையாக இருக்குது. ட்ரெய்லரில் பேக்ரவுண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் படத்துலேயும் அது ஒரு குறையும் வருத்த மாட்டார். பிகாஸ் சாம் சிஎஸ் இஸ் தட் சூப்பர் மியூசிக் டைரக்டர். நமக்கு தெரியும் கைதி, அந்த தில்லி பிஜிஎம் யாராலையும் மறக்க முடியாது. ஸோ அப்படித்த ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சது மெட்ராஸ்காரன் ஒரு சூப்பர் ஹிட் படமாக வந்துடும் நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு தெரியும் போன வருஷம் தமிழ் மூவிஸில் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் சின்ன மூவிஸ் தான் பெருசாக ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணிச்சு. லுபர் பந்து, பிடி சார், அதுக்கப்புறம் கடைசி உலகப்போர், அரண்மனை 4, அப்படி நிறைய படம் இருக்குது. மகாராஜா, இப்படி சின்ன படங்க தான் பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. வாழை, அப்படி சொர்க்கவாசல் அஃப்கோர்ஸ், அப்படி சின்ன விடுதலை 2, இதெல்லாம் பெரிய ஹைப்பில் வந்தாலும் இதெல்லாம் சின்ன படங்க தான். இதுதான் பெரிய ஹைப்பே க்ரியேட் பண்ணிச்சு போன இயர். அதே மாதிரி இந்த இயரும் ஸ்டார்டிங்கில் மெட்ராஸ்காரன் ஒரு சாலிடான இன்டென்ஸ் ட்ராமா மூவி வருது. ஸோ ட்ரெய்லர் சூப்பர். ஸோ எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கனில் ஆல் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போவே வரும். ஸோ see you soon guys, love you all.